வர்ற பொங்கலுக்கு விடாமுயற்சியா இல்லை குட் பேக் அக்லியா? என்னப்பா அது பயங்கர குழப்பமாக இருக்கே. விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல. ஆனால் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, படம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும், ட்ரெய்லர்லாம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு மட்டும் தான் வருது அவளிய. படத்துலேருந்து உண்மையான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு வரல. ஆனால் குட் பேக் அக்லிலேருந்து அந்த படக்குழுவினர் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எங்களோட படம் பொங்கலுக்கு ரிலீஸுப்பா, அது எந்த மாற்றமே இல்லை. படத்துடைய படப்பிடிப்பு ஷூட்டிங்கெல்லாம் வந்து ஸ்பெயினில் முடிஞ்சிருச்சு. இனி இந்தியாவில் ஒரு சில பாட்டு மட்டும் இன்னும் ஷூட்டிங்லாம் எடுக்க போகிறோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். போஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு படம் படுபிசி ஆயிரும்ப்பா, அது டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எது எப்படியோ மொத்தத்தில் ஏதாவது ஒரு படம் விடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு குஷி ஆகிட்டாங்க. விடாமுயற்சி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக விடாத முயற்சி பண்ணி விடாமுயற்சியோட படத்தை அப்படி ஷூட்டிங் அப்படின்ட்டு இன்னமும் நீண்ட காலமாக போயிட்டுருக்கு. அது மகிழ் திரும்பி டைரக்டர் வேறு. அதே மாதிரி குட் பேக் அக்லியும் ஆதித்ய ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு ஆதித்ய ரவிச்சந்திரனும் சும்மா சொல்லப்படாதுங்க. ஏன்னா சூப்பரான ஒரு டைரக்டர். ஏன்னா ஜாலியாக ஒரு செமையான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு. ஏன்னா படத்தில் திரிஷா அண்டு ஆக்ஷனுக்கு அர்ஜுன் இப்படி யோகி பாபு இப்படி எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னா அதனை பற்றின ஃபோட்டோக்கெல்லாம் அப்பப்போ அப்படியே இணையத்தில் அப்படியே வயலாகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தலையோடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எப்படி இருக்காருன்னா, குட் பேக் அக்லி இந்த படத்துலேருந்து அப்பப்போ இது இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா, அந்த தோற்றத்தில் இருக்கார். அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு குட் பேக் அக்லி இந்த படத்தோட தான் ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ குட் பேக் அக்லி தான் ஃபஸ்ட்டு வெளிவரும் போல். ஏன்னா அவருடைய தோற்றம் எல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு தான் இருக்குது. குட் பேக் அக்லி ஓகே வந்தால் சிறப்பாக இருக்கும்ப்பா. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, தலை திரைக்கு வந்தாலே போதும். எங்கள் தலை வந்து தியேட்டரில் சும்மா அப்படி ஹாய் சொன்னாவே போதும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ விடாமுயற்சியை விட குட் பேக் அக்லி இந்த படத்தினை பற்றின அந்த ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது. போஸ்ட் அடிச்சு தான் ஒட்டிட்டாங்க. மதுரை பக்கமெல்லாம் தலையோட கோட்டை மதுரை பக்கம் அங்கெல்லாம் போஸ்ட் அடித்து சோத்தில் ஒட்டிட்டாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ்ரா, இது யாராலையும் மாற்ற முடியாதா, தலை வர்றாரா, இப்போ பாரு சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியமை புக் பண்ணி அங்கே ஆடியோ லான்ச்லாம் நடத்தி எல்லாத்தையும் வர வச்சு அதுக்கு ஒரு வசூல் பண்ணி அப்படி இப்படின்ட்டு மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுடைய படமெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஆனால் நம்ம தலை படத்தில் மட்டும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஏகே ஃபேன்ஸ் ரசிகர்கள் அவங்களே ஓப்பன் போஸ்ட் ப்ரொமோஷன் தான்ப்பா. எல்லா படத்தையும் பார்த்துருப்போம். தலை அஜித் சார்னாவே போஸ்ட் ப்ரொமோஷன் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே கீழ்த்தட்ட ரசிகர்கள்லேருந்து மேல்மட்ட ரசிகர்கள் வரைக்கும் அங்கங்கே அவங்கவுங்க போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடக்கும். இங்கே தான் எங்கள் தலை கெத்தாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருமையாக அப்படி பேசிக்குவாங்க. அது உண்மை தான். ஓகேஸ், எந்த படம் ஃபஸ்ட்டு வெளிவரும், விடாமுயற்சியா இல்லை குட் பேக் அக்லியா? இன்னும் சொல்லப்போனால் எந்த படம் ஃபஸ்ட்டு வெளிவந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.